السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆ. அல்லாஹ்வுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் அஸ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. 6000க்கும் மேற்பட்ட வசனங்கள் அல் குர்ஆனிலே இருக்கின்றது. இதிலே நபிமார்கள் ஓதிய துஆக்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இறைநேசர்கள் ஓதிய துஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய நிறைய துஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய மிகவும் சிறந்த ஒரு துஆ இருக்கின்றது. இந்த துஆவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட சிறந்த துஆ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய அந்த துஆ என்னவென்றால், அல் குர்ஆனினுடைய 7வது அத்தியாயத்தின் 155வது வசனம், அன்த வலியுனா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த கைருல் காஃபிரீன். அன்த வலியுனா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த கைருல் காஃபிரீன். இந்த துஆவை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். இதனுடைய பொருள் என்னவென்றால், நீதான் எங்களுடைய பாதுகாவலன், ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக, எங்களுக்கு கிருபை செய்வாயாக, மன்னிப்பவர்களில் எல்லாமே நீதான் மிக்க மேலானவன் படக்கூடிய ஆபே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே இந்த துஆவை குறிப்பிடுகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆ. நாமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பும் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.